வெள்ளை, பச்சை, மஞ்சள்னு 3 கம்மல் போட்டிருந்தான். காயத்ரி எப்படி இந்த காயம்? சூர்யா, நேத்து ராத்திரி தூக்கத்துல கட்டில இருந்து கீழே விழுந்துட்டா சூர்யா. நான் தான் மருந்து போட்டேன். ஏன், என்னாச்சு சூர்யா? இல்ல காயத்ரி, இல்ல. என்னையும் எங்க அக்காவையும் கொல்ல பார்த்ததே இவதான். இந்த கேஸ்ல உங்களால ஒரு ஸ்டெப் மூவ் பண்ண முடிஞ்சதா சார்? மாப்ள, என் கூட வா. சூர்யா, பாருங்க சூர்யா, நல்லா பாருங்க. அத்தை பாருங்க அத்தை. நீங்க தான் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுனீங்களா? என்ன வேலை இதெல்லாம்? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது சார். இத நான் எழுதல. அப்ப யாரு? உங்க டாக்டர் எழுதுனாரா? கூப்பிடுங்க அவரை. சார், நான் கெஞ்சி கேக்குறேன் சார். சொல்லுங்க, உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க சார். நீங்க பண்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. சில விஷயங்கள்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது சூர்யா. அத்தை, ஒண்ணும் இல்ல. அத்தை, பயப்படாதீங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருமா. ஐயோ அம்மா, கரெக்ட் கட் ஆயிடுச்சுமா. எனக்கு பயமா இருக்குமா. பித்தலாட்டக்காரிக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு யோசிச்சு ஏன் சூர்யாவை கத்தி குத்து பட வச்சுட்டல. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. நான் அவரை பார்க்கணும். நான் அவர் கூட இருக்கணும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, வாழ்நாள் போறா என்ன நினைக்கும் அவர் கூட நான் இருக்கணும். உங்க புள்ள எத்தனை பேரை கட்டிக்கிட்டு இருக்கான்றது எனக்கு அவசியம் இல்ல. ஆனா இப்ப என்னால யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது. ஒரு விஷயத்த சொன்னா நீங்க அதிர்ச்சி அடைய மாட்டீங்களே. அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தீங்கல்ல? ஆமா சார். ஆக்சுவலா அந்த மயக்கத்துக்கு என்ன காரணம்னு தெரியுங்களா? உங்க சாப்பாட்டுல யாரோ விஷம் வச்சிருக்காங்க. ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க நீங்க? இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்களை இங்க தீர்த்து கட்ட நினைக்கிற அதே நேரத்துல வெளியே இருக்க உங்க குடும்பத்துக்கும் அவனால் ஆபத்து இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க எதிரி யாருன்னு நீங்க தான் சொல்லணும். ரொம்ப வலிக்குதா? வலி பொறுக்கணும். அப்பதான் நினைச்சதை சாதிக்க முடியும். குத்துன கத்தியில பாய்சன் கலந்திருந்ததால ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆயிடுச்சு.
ஃபார்ச்சுனேட்லி சூர்யா பொழைச்சிட்டாரு. நீ போய் பார்த்தனாதான் அவனுக்கு அது கொஞ்சம் ஆறுதலாவும் தெம்பாவும் இருக்குமா. நீ போய் பார்த்துட்டு வாமா.